அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு 6 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறுகிறாருங்க. ராசியின் ராஜ யோகாதிபதியான குரு பகவான் ஜென்ம ராசியில் அதிசாரமாக உச்சம் பெறக்கூடிய இந்த வேளை இது நிச்சயமாக நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கடகராசிக்காரர்களுக்கு குரு உச்சம் பெறக்கூடிய வேளையில் இந்த நிகழ்வுகள் அதிரடியாக நடைபெற போகின்றன என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும் போது கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரூணரோக சத்ருஸ்தானாதிபதியாகவும் பாக்யாதிபதியாகவும் திகழக்கூடியவர்தான் குரு பகவான். அவர் கடகராசிக்காரர்களின் ராஜ யோகாதிபதியாகவும் உச்ச அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார். 6 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் கடகராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் உச்சம் பெறுகிறாருங்க. பொதுவாகவே குரு பகவான் ஜென்ம ராசியில் அமர்வது நிச்சயமாக சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. குரு பகவான் ஜென்ம ராசியில் அமர்வது என்பது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்க முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் விதிவிலக்காக கடகராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியில் உச்ச பலம் பெறுகிறாருங்க. எனவே குரு பகவான் ஜென்மத்தில் அமர்வதால் சில சிரமங்கள் நிச்சயமாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் குரு பகவான் தோஷமற்ற முழு சுபகிரகமாக இருக்கிறார். அப்படி இருக்கும்போது எப்படி சிரமங்கள் ஏற்படும் என்றால், குரு பகவானை தவிர மற்ற கிரகநிலைகள் சாதகமற்ற சூழலை உருவாக்கினால் குரு பகவானிடமிருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் அவர் ஜென்மத்தில் அமர்ந்திருப்பதால் தடைபடுவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. ஏனென்றால் விஷ்ணுவின் அவதாரமாக கருதக்கூடிய ராம அவதாரத்தில் ராமர் வனவாசம் சென்ற காலம் என்பது குரு பகவான் உச்சத்தில் இருந்த தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. அதாவது ஜென்மத்தில் அவர் இருக்கும்போதுதான் வனவாசம் சென்றார். ஆனால் அதே வேளையில் ஜென்மத்தில் அவர் இருக்கும்போதுதான் ராமர் இந்த உலகிற்கு அவதரித்தாருங்க. அப்படி இருக்கக்கூடிய வேளையில் 2 வாய்ப்புகளும் உண்டு. குரு பகவான் ஜென்மத்தில் இருப்பதால் நிறைந்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய சூழல் அவர் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அபரிவிதமாக உண்டு. ஆனால் அதே வேளையில் பொதுவாக பார்க்க போனால் ஜென்மகுரு என்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தர இயலாத ஒரு அமைப்பு என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் இது அனைத்திலும் சில முற்றிலும் மாறுபட்ட விஷயங்களாக பார்க்கப்படுவது விரயத்தில் வக்ரம் பெறுவதற்கு பதிலாக அதிசாரமாக ஜென்மராசியில் உச்சம் பெறுகிறார். சுமார் அடுத்த 4 மாத காலம் இங்கு வலுவாக வலம் வரக்கூடிய வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல காரிய தடைகளையும் சிரமங்களையும் தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக் கொடுக்க போகிறார். எனவே சரியாக இந்த வேளையை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது கடகராசிக்காரர்களுக்கு விரயத்திலிருந்து அதிசாரமாக ஜென்மத்திற்குள் வந்து அங்கு உச்சபலம் பெறுவது உறுதியாகவே வீண் விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்றுவதோடு மட்டுமல்லாது தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் இந்த வேளையில் பல்வேறு வகையான வீண் விரயங்களை சுப விரயங்களாக மாற்றுவதோடு மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பல மடங்கு அபரிவிதமாக நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். குரு பகவான் ஜென்மத்தில் அமர்ந்தாலும் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் மிகவும் வலுவாக ஜென்மத்தில் அமர்ந்தாலும் கூட தனது பார்வையை பல்வேறு இடங்களில் பதிக்கிறாருங்க. 5, 7, 9 ஆகிய இடங்களில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு பகவானின் சுப பார்வை பதிவது என்பது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நிச்சயமாக நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்தி கொண்டால் கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் விலகும். 5ஆம் இடத்தை பார்ப்பதால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுகிறது.
கிடைக்கிறது. ஆன்மீக சிந்தனை அதிகரிப்பதோடு நிதானத்துடன் பல பணிகளை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய 5ஐ பார்ப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் குடும்பத்தில் மனநிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய வகையில் பல சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும். தந்தை வழி உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய மனஸ்தாபமும் பல்வேறு வகையான சிக்கல்களும் இந்த தருணத்தில் விலகி மனநிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான இனிமையான தருணமாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கிறாருங்க. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் இடத்தை பார்ப்பதால் எதிர்பார்ப்புகள் உறுதியாகவே பூர்த்தியாகும். திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பாக கைகூடும். தசாபுத்திகள் வலுவாக இருந்தாலும் இல்லை என்றாலும் சப்தமத்தை பார்ப்பதால் இந்த வேளையில் புதிய அசையும் அசையாசத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல யோகம் வலுவாக கிடைக்கிறது. அதைவிட மிகவும் சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுவது குரு தனது சொந்த ராசியை பார்க்கிறார். 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறாருங்க. குரு பகவான் 9 மற்றும் 6ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். அவர் 9ஆம் இடத்தை பார்ப்பதால் பல வகையில் நன்மை நிறைவாக உண்டு. பல வகையில் பண வரவு பையை நிரப்பும் தருணமாக நிச்சயமாக அமைவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை கடகராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்ப ரீதியான உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய மனஸ்தாபம் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். தேவையற்ற சங்கடம் நிறைந்த விஷயங்கள் உருவாகலாம். ஆனால் நிதானத்துடன் எதிர்கொண்டால் அவற்றை தவிர்த்து மனநிறைவு நிச்சயமாக கிடைக்கும். உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் முன்கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. எடுத்தோம் கவிர்த்தோம் என்று பெரிய அளவிலான பணிகளை முயற்சி செய்யும் போது அதில் இருக்கக்கூடிய தடை தாமதம் சிக்கல் அனைத்தும் விலகி நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும். ஒரு சிறப்பான தருணமாக அமைவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயம் உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை திட்டவட்டமாகவும் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகுவதோடு அடுத்தடுத்து வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நிறைவாக கிடைக்கும். அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறாருங்க. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது மிக பெரிய அளவிலான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் கலைத்துறை அரசியல் துறையில் பிரம்மாண்டமான வளர்ச்சி கிடைப்பதோடு அபரிவிதமான லாபத்தை பெறக்கூடிய வகையில் இந்த கலைத்துறை அரசியல் துறை இரண்டிலும் அபரிவிதமான வளர்ச்சி கிடைக்கும். கலைத்துறை அரசியல் துறையில் இருப்பவர்கள் சரியாக இந்த தருணத்தை திட்டமிட்டு நுணுக்கமாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே உங்களை தேடி வரும். எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் தடையில்லாமல் செய்து முடிக்க முடியும். விவசாயத்துறை விளையாட்டு துறை உள்ளிட்டவற்றில் அபரிவிதமான வளர்ச்சி காணும் சிறப்பான தருணமாகவும் கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அமைகிறது. மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் இனிமையான தருணமாக உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு அமைகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் கடகராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் இனிமையும் நிறைவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும். தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்வது உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் கையில் தான் இருக்கிறது. ஏனென்றால் முழுமையாக அவர் உச்சம் பெறவில்லை, அதிசாரமாக தான் உச்சம் பெறுகிறார். எனவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பல அதிரடியான மாற்றம் உறுதியாக உண்டு.